ரொட்டேட்டிங் சிஸ்டத்துல டெல்லி டிரைவ் சிஸ்டம் அப்படின்னா என்னங்கிறத பத்தி இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ கெல்லி டிரைவ் சிஸ்டத்தோட மெயின் காம்பனண்ட் என்னன்னா 12 கெல்லி ஸ்பின்னர், கெல்லி பைப் அண்ட் கெல்லி புஷிங், கெல்லி சேவர் சப், ரோட்டரி டேபிள், மாஸ்டர் புஷிங், ரேட் ஹோல் அண்ட் மவுஸ் ஹோல், கெல்லி வால். 12 அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். 12 அப்படிங்கிறது ட்ரில்லிங் ஃப்ளூட் ட்ரில் ஷிங்க்ல அனுப்ப யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் ஸ்வேல். இதில் வந்து டாப்ல இருக்கும். இதில் வந்து ஒரு ஹூஸ் நெக் இருக்கும். இந்த ஹூஸ் நெக்கில் தான் நம்ம மட் சர்க்குலேஷன் லைனை ஃபிட் பண்ணுவோம். இது வந்து நம்ம ஹூக்குக்கும் கெல்லிக்கும் இடையில இருக்கும். இதோட வேலை என்ன அப்படின்னா மட்டை வந்து ட்ரில் ஸ்டிங்குக்குள்ள பாஸ் பண்ணுறது தான் இதோட வேலை. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கி இப்போ ட்ரில் ஸ்ட்ரிங் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நம்மளால ட்ராவலிங் பிளாக்கை ரொட்டேட் பண்ண முடியாது. ட்ராவலிங் பிளாக் ரொட்டேட் ஆனால் நமக்கு ஸ்டீல் ஒயர் வந்து கட் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்கும். கட் ஆக சான்ஸ் இல்லை, கட் ஆகிரும் ரொட்டேட் ஆச்சுன்னா. அதனால இந்த ஸ்வெல் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்வெல் உள்ள வந்து ஒரு செட் ஆஃப் பியரிங் இருக்கும். இந்த பியரிங் தான் நமக்கு ட்ரில் ஸ்ட்ரிங்கை மட்டும் ரொட்டேட் பண்ண அலோவ் பண்ணும், ஸ்வெல்லை ரொட்டேட் பண்ண அலோவ் பண்ணாது. இந்த ஸ்வெல்ல இருக்கிற ஹூக் தான் நமக்கு ட்ராவலிங் பிளாக்ல கனெக்ட் பண்ணியிருப்போம். கெல்லி ஸ்பின்னர். இந்த கெல்லி ஸ்பின்னர் அப்படிங்கிறது இந்த ட்ரில் ஸ்ட்ரிங்கை கனெக்ட் பண்ணுற யூஸ் பண்ணுற ஒரு சின்ன ரொட்டேட்டிங் சிஸ்டம். இது வந்து ஹைட்ராலிக்கில் இல்லைனா நியூமெட்டிக் ரெண்டில் எதை வச்சுனாலும் வேலை செய்யும். சில நேரம் சில ரிக்கில் ஹைட்ராலிக்கில் வேலை செய்யும், சில ரிக்கில் நியூமெட்டிக்கில் வேலை செய்யும். இந்த கெல்லி ஸ்பின்னர் இதை வச்சு ஃபுல் டைட் வைக்க முடியாது. சும்மா இனிஷியல் ரொட்டேஷனுக்காக இந்த கெல்லி ஸ்பின்னர் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஒயர் ரீச் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கெல்லி ஸ்பின்னர். அதுக்கப்புறமா நம்ம ரோட்டரி டேபிள் யூஸ் பண்ணி டாங்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ட்ரில் பைப்பை நல்லா ஸ்ட்ராங்காக கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு ஸ்வெல்லுக்கு கீழே இருக்கும். ஸ்வெல்லோட அட்டாச் ஆகியே தான் இருக்கும். இது தனியாக இருக்காது. இந்த கெல்லி பைப் அப்படிங்கிறது ஸ்கொயர் இல்லைனா ஹெக்ஸாகனல் ஸ்டீல் பைப். இது வந்து ரொட்டேஷன் ப்ளஸ் டார்க் ரெண்டையுமே ட்ரில் ஸ்ட்ரிங்குக்கு கொடுக்கும். இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ஸ்வெல்லுக்கு கீழே ட்ரில் ஸ்ட்ரிங்குக்கு மேலே இது வந்து லொக்கேட் ஆகிருக்கும். இந்த ஸ்கொயர் இல்லைனா ஹெக்ஸாகனல் ஸ்டீல் பைப்பில் தான் நமக்கு கெல்லி புஷிங் இருக்கும். கெல்லிங் புஷிங் நமக்கு என்ன வேலை செய்யுது அப்படின்னா மாஸ்டர் புஷிங்கோட கனெக்ட் ஆகி நமக்கு ரோட்டரி டேபிள் கொடுக்கக்கூடிய ரொட்டேட்டிங் மோஷனை இந்த கெல்லி பைப்புக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. இந்த கெல்லி பைப் ரொட்டேட் ஆகுறதுனால இந்த கெல்லி பைப்புக்கு கீழே இருக்கிற ட்ரில் ஸ்ட்ரிங் ரொட்டேட் ஆகுது. இந்த மாஸ்டர் புஷிங் வந்து மூவ் ஆகுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக உள்ள ரோலர்ஸ் இருக்கும். அந்த ரோலர்ஸ் சீட்டிங் ஏரியா தான் இந்த ஸ்கொயர் ஆன ஏரியா. ஸ்கொயர் எல்லாம் ஹெக்ஸாகனல் ஷேப்பில் இருக்க ஏரியாவில் தான் இந்த ரோலர்ஸ் வந்து மூவ் ஆகி மேலே கீழே மூவ் ஆகிட்டு இருக்கும். கெல்லி புஷிங். இப்போ கெல்லி புஷிங் டயக்ராமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் கெல்லி புஷிங்கும் இருக்குது, மாஸ்டர் புஷிங்கும் இருக்குது. இதில் மேலே இருக்க ஹாஃப் தான் கெல்லி புஷிங், கீழே இருக்கிறது மாஸ்டர் புஷிங். இப்போ மேலே இருக்க ஹாஃப் வந்து அதில் பார்த்தீங்கன்னா ரோலர்ஸ் இருக்கும். அந்த ரோலர்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா அதுதான் இந்த கெல்லியை ஹோல்டு பண்ணி கெல்லி மேலே கீழே மூவ் ஆக அலோவ் பண்ணுது. இது கெல்லியை மூவ் பண்ண அலோவ் பண்ணும், ஆனால் சேம் டைம் ரொட்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ மாஸ்டர் புஷிங் இதில் என்ன பண்ணும் அப்படின்னா மாஸ்டர் புஷிங் வந்து நமக்கு ரோட்டரி டேபிளுக்கு உள்ளே இன்செர்ட் ஆகிருக்கும். இந்த மாஸ்டர் புஷிங்கில் லாக் ஆகுறதுக்கு சின்ன க்ரூ இருக்கும். இந்த க்ரூவில் தான் கெல்லி புஷிங் வந்து லாக் ஆகும். இந்த க்ரூவில் கெல்லி புஷிங் லாக் ஆன அப்புறம் இந்த ரோட்டரி டேபிளோட சேர்ந்து இந்த மாஸ்டர் புஷிங் ரொட்டேட் ஆகும். மாஸ்டர் புஷிங்கோட சேர்ந்து கெல்லி புஷிங் ரொட்டேட் ஆகும். கெல்லி புஷிங்கோட சேர்ந்து கெல்லி பைப்பும் ரொட்டேட் ஆகும். இந்த கெல்லி பைப் ரொட்டேட் ஆகுறது மூலமாக கீழே ட்ரில் ஸ்ட்ரிங் ரொட்டேட் ஆகும். இப்படி தான் இந்த கெல்லி புஷிங் ரன் ஆகுது. கெல்லி சேவர் சப். கெல்லி சேவர் சப் அப்படிங்கிறது கெல்லி பைப் வந்து ரொம்ப காஸ்ட்லி. அதனால ஓயாம கனெக்ட் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால த்ரெட் சீக்கிரமா வியர் அண்ட் டியர் ஆயிரும். அதே மாதிரி சீக்கிரம் பிரேக் ஆக சான்ஸ் இருக்கு.
கெல்லி பைப் பிரேக் ஆகி டேமேஜ் ஆயிட்டுன்னா, புது கெல்லி பைப் மறந்துட்டும் இந்த ட்ரில்லிங் ஆப்பரேஷன் ஸ்டாப் பண்ணி வைக்க வேண்டியது இருக்கும். அதுக்காக இத புரொடெக்ட் பண்றதுக்காக தான் கெல்லி பைப்போட த்ரெட்ட புரொடெக்ட் பண்றதுக்காக கெல்லி சேவர் சப் யூஸ் பண்றோம். இந்த சேவர் சப் அப்படிங்கிறது ஒரு 1 ஃபீட் லென்த் உள்ள ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா பீஸ். இது வந்து நம்ம கெல்லி பைப்போட கனெக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் இதுக்கூட கீழ தான் நமக்கு ட்ரில் பைப் கனெக்ட் ஆகும். இப்போ இதுல தான் இந்த த்ரெட்ல தான் நமக்கு ட்ரில் பைப் ஒவ்வொரு டைமும் கனெக்ட் பண்ணி, ரிமூவ் பண்ணி, கனெக்ட் பண்ணி, ரிமூவ் பண்ணிட்டே இருப்போம். இப்போ வியர் அண்ட் டியர் எதுல வரும்னாக்கி, இந்த கெல்லி சேவர் சப்ல தான் வரும். சப்போஸ் சேவர் சப் டேமேஜ் ஆயிட்டு, த்ரெட் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கி, இந்த சேவர் சப்ப ரிமூவ் பண்ணிட்டு, அடுத்தது இன்னொரு புது சேவர் சப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது கெல்லி பைப்போட பிரைஸ் ரொம்ப கம்மி. அதனால இந்த சேஃப்டி பர்ப்பஸ்க்காக இந்த கெல்லி சேவர் சப் நம்ம யூஸ் பண்றோம். ரோட்டரி டேபிள். இது வந்து ஒரு ரொட்டேட்டிங் ஸ்டீல் டேபிள். இது வந்து நமக்கு ரிக் ஃப்ளோர்ல தான் லொக்கேட் ஆயிருக்கும். இந்த ரோட்டரி டேபிள் தான் நமக்கு ட்ரில் ஸ்ட்ரிங்குக்கு ரொட்டேஷனல் பவர டிரான்ஸ்மிட் பண்ணுது. இந்த ரோட்டரி டேபிள ரொட்டேட் பண்ண வைக்க நமக்கு இன்ஜின் இல்லனாக்கி மோட்டார் யூஸ் பண்ணி இத ரொட்டேட் பண்ண வைப்பாங்க. கியர் பாக்ஸ் மூலமா இத டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி இது ரொட்டேட் ஆகுது. இதோட மெயின் பர்ப்பஸ் என்ன அப்படின்னாக்கி, ஆர்பிஎம் டார்க்க கண்ட்ரோல் பண்றது. 2வது இதுக்கு உள்ள மாஸ்டர் புஷிங் இருக்கும். மாஸ்டர் புஷிங்க்குள்ள தான் நம்ம ஸ்லிப்ஸ் அட்டாச் பண்ணி ட்ரில் ஸ்ட்ரிங்க கழட்டவோ, மாட்டவோ முடியும். இந்த மாஸ்டர் புஷிங்ல தான் நமக்கு கெல்லி புஷிங் வந்து சீட் ஆகி, கெல்லி புஷிங்க்கு லோடு டிரான்ஸ்மிட் பண்ணி, கெல்லி புஷிங் நமக்கு கெல்லி பைப்ப ரொட்டேட் பண்ண ஹெல்ப் ஆகும். ராட் ஹோல், மவுஸ் ஹோல். இப்போ இந்த ராட் ஹோல் வேற மவுஸ் ஹோல் 2மே நமக்கு ரிக் ஃப்ளோர்ல தான் இருக்கும். இதுல ராட் ஹோலோட பர்ப்பஸ் வந்து நமக்கு இந்த கெல்லி டிரைவ ஸ்டோர் பண்றதுக்காக, டெம்பரவரியா பார்க் பண்றதுக்காக தான் இந்த ராட் ஹோல் யூஸ் ஆகுது. மவுஸ் ஹோல் வந்து நமக்கு டெம்பரவரியா ட்ரில் ஸ்ட்ரிங்க லோட் பண்றதுக்காக தான் இந்த மவுஸ் ஹோல் யூஸ் பண்றோம். இப்போ ராட் ஹோல் வந்து ஒரு ட்ரில்லிங் போயிட்டு இருக்கு. ட்ரில்லிங் பண்ணி முடிச்சாச்சு டிப்த். அப்புறம் ஸ்ட்ரிங்க ரிமூவ் பண்ணிட்டு, இப்போ நெக்ஸ்ட் ட்ரில் பைப் ஆட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கெல்லி பைப்ப ஃபர்ஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். அப்போ ரிப் அவுட் பண்ணும்போது, கெல்லி பைப் ஃபர்ஸ்ட்டு வெளிய வரும். அதுக்கு கீழ 2வது ட்ரில் ஸ்ப்ரிங் இருக்கும். ட்ரில் பைப். இப்போ ட்ரில் பைப்ப ஸ்லிப்ஸ் மூலமா நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு, டாங்ஸ் மூலமா நம்ம இந்த கெல்லி பைப்புக்கும், ட்ரில் பைப்புக்கும் உள்ள கனெக்ஷன பிரேக் பண்ணி, கெல்லி பைப்ப தனியா ரிமூவ் பண்ணுவோம். இந்த கெல்லி பைப்ப என்ன பண்ணுவோம்னாக்கி, பக்கத்துல இருக்க ராட் ஹோல்ல பார்க் பண்ணுவோம். இந்த சேம் டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்னாக்கி, நமக்கு எலிவேட்டர் மூலமா நம்ம பக்கத்துல இருக்க மவுஸ் ஹோல்ல இருக்க ட்ரில் பைப்ப கனெக்ட் பண்ணி, ட்ரில் பைப்ப லெஃப்ட் பண்ணி, நம்ம ட்ரில் பைப்ப இந்த மெயின் ட்ரில் ஸ்ட்ரிங்கோட கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், நம்ம ஸ்லிப்ப ரிமூவ் பண்ணிட்டு, ட்ரில் பைப்ப திரும்ப கீழ இறக்குவோம். திரும்பியும் கிரவுண்ட் ஃப்ளோர் லெவலுக்கு ட்ரில் பைப் வந்த பிறகு, திரும்ப ஸ்லிப்ஸ் போட்டு ட்ரில் பைப்ப ஹோல்ட் பண்ணிட்டு, கெல்லி டிரைவ திரும்பியும் ஹூக்ல மாட்டி, கெல்லி டிரைவ திரும்ப கொண்டு வந்து, இந்த புது ட்ரில் பைப்க்கு மேல கனெக்ட் பண்ணி, திரும்பியும் ட்ரில்லிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த சிஸ்டம் வந்து பழைய சிஸ்டம். அதனால ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ட்ரில் ஸ்ட்ரிங் ஆட் பண்ணும்போதும், இந்த கெல்லி பைப் தனியா ராட் ஹோல்ல பார்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ட்ரில் ஸ்ட்ரிங்க இன்சர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கெல்லி பைப்ப இன்ஸ்டால் பண்ணி, திரும்பியும் ட்ரில்லிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ எப்பவுமே ரிக் ஃப்ளோர்ல ட்ரில் கெல்லி பைப் தான் மேல கீழ போயிட்டு, போயிட்டு வரும். கெல்லி பைப்போட லென்த் 30 ஃபீட். ஒரு ட்ரில் ஸ்ட்ரிங்கோட லென்த்தும் 30 ஃபீட். அப்படிங்கும் பட்சத்துல ஒரு ஃபுல் 30 ஃபீட் ட்ரில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், இந்த கெல்லி பைப்ப ரிமூவ் பண்ணிட்டு, திரும்ப ஒரு ட்ரில் ஸ்ட்ரிங்க இன்சர்ட் பண்ணுவோம். திரும்ப அடுத்த ட்ரில்லிங்க்கு திரும்பியும் கெல்லி பைப்ப டாப்ல இன்ஸ்டால் பண்ணி, திரும்பியும் கெல்லி பைப்பால ட்ரில் பண்ணுவோம். கெல்லி வால். இந்த கெல்லி வால் வந்து 2 இருக்கு. லோயர் கெல்லி வால், அப்பர் கெல்லி வால். இந்த லோயர் கெல்லி வால் வந்து இது மேனுவல் பிஓபியா வேலை செய்யும். இது வந்து உள்ள பால் வால்வ் தான் இருக்கும். இந்த இத ஓப்பன் பண்ற, குளோஸ் பண்ண ஒரு ஸ்பெஷல் டூல் யூஸ் பண்ணுவோம். இது மூலமா தான் அத ஓப்பன், குளோஸ் பண்ண முடியும். இது எதுக்காக இருக்கு அப்படின்னாக்கி, ட்ரில் பண்ணும்போது கிக் வருது அப்படின்னாக்கி, அத ஆனுலஸ்ல வர கிக்க குளோஸ் பண்றதுக்கு நமக்கு பிஓபி இருக்கு. ஆனா, அதே கிக் நமக்கு ட்ரில் பிட் வழியா ட்ரில் ஸ்ட்ரிங்க்குள்ள என்ட்ரி ஆயிட்டுனா, நமக்கு ரிக் ஃப்ளோர்ல தான் கிக் வரும். அத ஹோல்டு பண்றதுக்காக தான் இந்த கெல்லி வால். இந்த கெல்லி வால் வச்சு என்ன பண்ணுவாங்கனாக்கி, இதுல 2 கெல்லி இருக்கும். லோயர் கெல்லி, அப்பர் கெல்லி.
இப்போ நம்ம ட்ரில் பண்ணிட்டு இருக்கும்போதே நமக்கு கிக் வருது அப்படின்னாக்கி எமர்ஜென்சி டைம்ல அப்பர் கெல்லிக்காக்க க்ளோஸ் பண்ணுவாங்க டூல் வச்சு. இந்த அப்பர் கெல்லிக்காக் எங்க இருக்கும் அப்படின்னாக்கி நமக்கு ஸ்வெல்லுக்கு கொஞ்சம் கீழே இருக்கும். கிக் ஓரளவு கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னாக்கி இத அப்பர் கெல்லிக்காக்க ரிமூவ் பண்ணிட்டு லோயர் கெல்லிக்காக்க இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இந்த லோயர் கெல்லிக்காக்க எங்க இன்ஸ்டால் பண்ணுவாங்கன்னாக்கி நமக்கு இந்த கெல்லி டிரைவ ரிமூவ் பண்ணிட்டு வெறும் ட்ரில் ஸ்ட்ரிங்ல மேல ஓப்பன் பொசிஷன்ல இந்த வால்வ இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணுவாங்க. லோயர் கெல்லி வால்வ் தனியா செப்பரேட் பீஸா தான் இருக்கும். இது கிக் வந்ததுக்கப்புறம் கெல்லிய ரிமூவ் பண்ணிட்டு ட்ரில் ஸ்ட்ரிங் மேல இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஓப்பன் பொசிஷன்ல இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டைட் வச்சு முடிச்சதுக்கப்புறம் இத க்ளோஸ் பண்ணிக்கிடுவாங்க லோயர் கெல்லி. அப்பர் கெல்லி கெல்லி பைப்புக்கு மேல ஃபுவெலுக்கு கீழ இன்ஸ்டால் ஆயிருக்கும். இது வந்து எமர்ஜென்சியா டக்குனு கிக் வருது அப்படின்னாக்கி உடனே உடனே ஸ்டாப்பிங் போர்டுல ஹெல்ப்போட இந்த வால்வ ஸ்பெஷல் டூல் யூஸ் பண்ணி இந்த வால்வ க்ளோஸ் பண்ணுவாங்க. இது ஓல்டு டெக்னாலஜி. அதனால பால் வால்வ் டைப் தான் இது. இது நான் ரிட்டர்ன் வால்வ் கிடையாது. ஒன் ஒரு டைம் க்ளோஸ் பண்ணா க்ளோஸ் பண்ணது தான். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்றது மேனுவலா ஓப்பன் பண்ணுவோம். பெல்லி ட்ரில்லிங். பெல்லி ட்ரில்லிங் அப்படின்னாக்கி ஸ்கொயர் ஆர் ஹெக்ஸாகனல் ஸ்டீல் பைப் மூலமா ரோட்டரி டேபிளோட ரொட்டேஷனல் டார்க்க நமக்கு இந்த ஹெக்ஸாகனல் இல்லைனா ஸ்கொயர் மெட்டல் பைப்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது மூலமா நம்ம ட்ரில் ஸ்ட்ரிங்கை ரொட்டேட் பண்ண வச்சு ட்ரில் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் இந்த கெல்லி டிரைவ். இந்த கெல்லி டிரைவ்ல ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ் இது. ரொம்ப டைம் எடுக்கும். ஒவ்வொரு ட்ரில் ஸ்ட்ரிங்கையும் கனெக்ட் பண்ணும்போது இந்த கெல்லி பைப்பை தூக்கி சைடில் மார்க் பண்ண வேண்டியது இருக்கும் நம்ம ரேட் ஹோல்ல. இதுல ரொம்ப வியர் ஆகக்கூடிய பார்ட் அப்படின்னாக்கி நமக்கு கெல்லி சேவர் சப் ஓயாம அடுத்தடுத்த ட்ரில் ஸ்ட்ரிங்கோட கனெக்ட் பண்ணிட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டே இருக்கிறதுனால கெல்லி சேவர் சப் சீக்கிரமா வியர் அண்ட் டியர்ல டேமேஜ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த மாஸ்டர் புஷிங், கெல்லி புஷிங் இது சீக்கிரமா நமக்கு டேமேஜ் ஆக சான்சஸ் அதிகமா இருக்கு. ஹூக்ல கனெக்ட் பண்ணியிருக்கிறது ஸ்வெல். ஸ்வெல் எதுக்காக யூஸ் பண்ணுதுன்னா ரொட்டேஷனல் ஃபோர்ஸை ஹோல்டு பண்றதுக்கும் அதே மாதிரி மட்டை இன்சர்ட் பண்றதுக்கும் ஸ்வெல் யூஸ் பண்றோம். ஸ்வெல்லுக்கு கீழே என்ன இருக்கும்னாக்கி அப்பர் கெல்லி காக் இருக்கும், சேஃப்டி வால். அதுக்கு கீழே கெல்லி பைப். கெல்லி பைப்புக்கு கீழே தான் நமக்கு கெல்லி சேவர் சப் இருக்கும். கெல்லி சேவர் சப்புக்கு கீழே தான் நம்ம ட்ரில் ஸ்ட்ரிங் கனெக்ட் பண்ணுவோம். இந்த கெல்லி பைப்பை ரொட்டேட் பண்ணது கெல்லி புஷிங். இந்த கெல்லி புஷிங் எங்க கனெக்ட் ஆகும்னாக்கி மாஸ்டர் புஷிங்ல கனெக்ட் ஆகும். இந்த மாஸ்டர் புஷிங் வந்து ரோட்டரி டேபிளுக்கு உள்ள இன்சர்ட் பண்ணி வச்சிருப்போம். இந்த மாஸ்டர் புஷிங்ல தான் நம்ம ஸ்லிப் போடுவோம். ஸ்லிப் மூலமா ட்ரில் ஸ்ட்ரிங்கை ஹோல்டு பண்ணுவோம். ரோட்டரி டேபிள் தான் இந்த கெல்லி சிஸ்டத்துக்கு ரொட்டேஷனல் மோஷனை கொடுக்கக்கூடிய டிரைவ். தேங்க்யூ.